வளர்ச்சியை நிலைநாட்டுவதில் இந்தியாவுக்கே முதலமைச்சர் ஸ்டாலின் வழிகாட்டியாக இருக்காரு என துணை முதலமைச்சர் உதயநிதி புகழாரம் சூட்டியிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசின் தொலைநோக்கு திட்டங்களால் 2024 முதல் 2025ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி விகிதம் 11.19% எட்டியிருக்கிறது என குறிப்பிட்டிருக்காரு. இந்தியாவிலேயே இரட்டை இலக்க வளர்ச்சியை பெற்றுள்ள ஒரே மாநிலமாக தமிழ்நாடு தலைநிமிர்ந்து நிற்பதில் நாம் பெருமை கொள்கிறோம் என குறிப்பிட்டுள்ள அவர், கலைஞரின் 2006 முதல் 2011ஆம் ஆட்சி காலத்தில் எட்டப்பட்ட இந்த இரட்டை இலக்க வளர்ச்சி 14 ஆண்டுகளுக்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலினின் ஆட்சி காலத்தில் மீண்டும் சாத்தியமாகி இருக்கு என அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. எல்லோருக்குமான திட்டங்களின் வழியே வளர்ச்சியின் கரங்கள் அனைத்து தரப்பையும் அரவணைப்பதால் முழுமையாக ஜனநாயகப்படுத்தப்பட்ட ஒரு பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்துள்ளது என அவர் தெரிவிச்சிருக்காரு. இதே வேகத்தில் நடைபோட்டால் நிச்சயம் இன்னும் 5 ஆண்டுகள்ல $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்னும் முதலமைச்சரின் கனவு நனவாகும் என்று பொருளாதார வல்லுநர்கள் சொல்வது உத்வேகம் அளிக்கிறது என்றும், மாநில உரிமைகளை மீட்பதில் மட்டுமின்றி வளர்ச்சியை நிலைநாட்டுவதிலும் இந்தியாவுக்கே முதலமைச்சர் வழிகாட்டுகிறார் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு.